ஸோ உங்களில் யாருக்காவது அப்போஸ்தல அழைப்பு இருக்குதா? அப்போஸ்தல ஊழிய அழைப்பு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஃப்ரீயாக பேசலாம். இது வந்து ஊழியக்காரங்களுக்காக. நம்ம பைபிள் காலேஜின்னு வந்துட்டாலே நீங்கள் ஊழியக்காரங்கள் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். ஆகிறதுக்கு ஆசையோடு தான் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த அஞ்சை பேசுகிறது ரொம்ப நல்லது. அப்போஸ்தல ஊழியத்துக்கு எனக்கு அழைப்பு இருக்குது அப்படின்றவங்க யாருக்காவது? சரி. 3 months back ப்ரேயர் பண்ணப்போ வெயிட்டிங்ல அப்படியே இருந்து நான் என்னதான் பண்ண போறேன் அப்படி சொல்லும்போது பெஞ்சமின் அவர் லிங்க் அனுப்பி விட்டாரு. ஒரு ப்ராஃபட் பேசுறாரு, நீ டக்குன்னு அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அட்டன் பண்ணும்போது பேர் மட்டும் தான் கேட்டாரு. பேர் சொன்னோன்னே உடனே அவர் சொன்னது அவங்களோட அழைப்பு வந்து அப்போஸ்தல ஊழியம் அப்படின்ட்டு. எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அதுக்கு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது வசனம் கிடைச்சதா? இப்போ வந்து ஒரு தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா நம்ம பிளைண்டாக அதை நம்பக்கூடாது. அது வந்து ஆண்டவர்லேருந்து வந்ததா இல்லையான்னு சொல்லி சோதிச்சு பார்க்கணும். நான் சொல்கிறது இல்லை, வசனம் சொல்கிறது. அதனால் நீங்கள் யாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்ச உடனே அப்படியே பிளைண்டாக அதை நம்பிடக்கூடாது. அது வந்து ஆண்டவர்லேருந்து வந்துச்சா இல்லை அவரோட சொந்தமான ஆலோசனையா? சில நேரத்தில் அசுத்தாவி கூட அந்த ஆலோசனை கொடுக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆண்டவர், இன்னொன்று வந்து அசுத்தாவி மூலமாக வர்றது, 3வது வந்து அவருடைய சொந்த ஆலோசனையாக இருக்கும். அதனால தான் நீங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். இன்னொரு பக்கம் அப்பாவும் நினைக்கக்கூடாது. அது உண்மையிலேயே ஆண்டவர்கிட்ட வந்ததா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கணும். சரி, எப்படி சோதிச்சு பார்க்குறது? ஒரு தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொல்கிறார் உங்களுக்கு, அது ஆண்டவர்கிட்ட வந்ததா இல்லையான்றதை எப்படி சோதிச்சு பார்க்குறது? இது உங்களுக்காக உங்களை வச்சு நான் எல்லாருக்கும் பேசுகிறேன். உங்களுக்கு பர்சனலாக எடுத்து பண்ணலாம். சரி, எப்படி சோதிச்சு பார்க்குறது? ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், உனக்கு இந்த ஊழிய வரா இருக்குது, ஊழிய அழைப்பு இருக்குதுன்றார். அந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் மூலமாக எனக்கு கிடைச்சது, ஆண்டவர் தான் எனக்கு சொல்லார் இவர் மூலமாக அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்துறது? உங்களுக்கு ஏதாவது வசனம் வந்திருக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு வசனம் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கணும். அப்புறம் ஆண்டவர் வந்து அப்போஸ்தல ஊழியம் அப்படின்னா ஒரு இடத்த காட்டணும், புதிய இடம், அன்ரீச்டு பிளேஸை காட்டணும், அன்ரீச்டு பீப்புளை காட்டணும். ஸோ அன்ரீச்டு பீப்புள் யார், அன்ரீச்டு பிளேஸ் யார் அப்படின்லாம் நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதாவது இந்த அப்போஸ்தல ஊழியன்றது வந்து இதுவரைக்கும் ஊழியக்காரங்க ஊழியம் எதுவுமே இல்லை. ஒரு கிராமத்திலேயோ, ஒரு மக்கள் மத்தியிலையோ, ஒரு நாட்டிலேயோ, ஒரு இடத்துலையோ இதுவரைக்கும் ஊழியமே இல்லை. புதுசாக நீங்கள் போய் செய்கிறீங்க, அதுதான் அப்போஸ்தல ஊழியம். நீங்கள் போனதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிங்க. அங்கே போய் நீங்கள் பழகணும், வீடு கிடைக்கணும் உங்களுக்கு, அங்கே போய் 4 பேர் பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் இயேசுவை பற்றி சொல்லதுக்கு அங்கே வரணும். இது வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிக்கிறது அப்போஸ்தல ஊழியம். ஸோ அந்த மாதிரி வரங்கள் வந்து யாருக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி பேசுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேள்வி. இப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னது தான். இப்போ இதுக்கு ஆண்டவர் வசனம் கொடுக்கணும். இது உண்மையிலே ஆண்டவர் வந்து கிடச்சதுன்னா எனக்கு ஒரு வசனம் கொடுங்க. ஊழியன்றது பொதுவாக, அதுக்குள்ளேயே இந்த ஊழியங்கள் வித்தியாசம் இருக்குது. 5 ஊழியங்கள் இருக்குது. இதில் எந்த ஊழியன்றது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது, கேட்டு தெரிந்து கொள்வது, தெளிவடைவது நல்லது. ஒன்று அப்போஸ்தல ஊழியம். இது வந்து நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போய், புதுசாக ஒரு ஊருக்கு போய், இது வரைக்கும் ஊழியமே இல்லாத இடத்துல, சபையே இல்லாத இடத்துல, விசுவாசி இல்லாத இடத்துல ஆரம்பிக்கிறது அப்போஸ்தல ஊழியம். 2வது வந்து தீர்க்க தரிசன ஊழியம். யாருக்கும் இந்த அழைப்பு இருக்குதா? தீர்க்க தரிசன ஊழியத்துக்கான அழைப்பு எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி செய்வீங்க, என்ன செய்வீங்க? இது கிட்டத்தட்ட முழு நேர ஊழியம் மாதிரி. இந்த 5ம் நீங்கள் வந்து அந்த 5க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பார்ட் டைமெல்லாம் வச்சுக்க முடியாது. முழுக்க உங்கள் லைஃப் இதோட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது தான் ஊழிய வரங்கள், ஊழிய அழைப்புன்னு சொல்லி பேசுகிறோம். இந்த ஊழிய அழைப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அழைப்புக்குள்ளே வர்ற வரைக்கும் ஊழியம் வேலை செஞ்சுக்கலாம், பாதி மற்ற ஏதாவது செஞ்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வரங்கள் பெற்று ஊழிய அழைப்புக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா முழுக்க வேறு எதுலையும் போக முடியாது. உங்கள் லைஃபே அதுதான். உங்களுக்கு சாப்பாடு இதுலேருந்து தான் கொடுக்கணும். ஒரு அப்போஸ்தலர்னா அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாக அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆண்டவர். ஒரு தீர்க்க தரிசனா தீர்க்க ஊழியத்தின் மூலமாக சாப்பாடு கொடுக்கணும் ஆண்டவர். குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் வழியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு சுவிசேஷம் ஊழியம் அப்படின்னா அது மூலமாக தான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், குடும்பத்தை பராமரிக்கணும், எல்லாமே நடக்கணும். ஒரு போதகர்னா ஒரு போதகருக்கு வந்து அந்த சபை மூலமாக அது வேறு ஏதோ சபை வளர்கிற வரைக்கும் வேறு ஏதோ ஒரு மூலமாக குடும்பத்தை நடத்துறதுக்கு அவரை போஷிக்கிறதுக்கு எல்லாமே செய்யணும். இந்த மாதிரி போதகர் இந்த 5 ஊழியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க உங்கள் லைஃப் அதோடு சேர்ந்து போயிடும். அதில் மற்ற காரியம் இப்போ அப்போஸ்தல ஊழியம் செய்கிறேன், நான் சபை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆரம்பிச்சுட்டு அதுக்கே நீங்கள் சாகிற வரைக்கும் பாஸ்டாக இருக்க முடியாது.
ஆரம்பிக்கலாம், 1 வருஷம் 2 வருஷம் பாஸ்ட் ஆகலாம். அப்புறம் ஒரு பாஸ்ட்டை உருவாக்கி நீங்கள் கொடுத்துடணும். பாஸ்ட்னு எங்கே வருது? நம்ம பொதுவாக எல்லாரையும் பாஸ்ட்னு சொல்லி பழகிட்டோம். இந்த லிஸ்ட்டில் பாஸ்டர் யார்? மேய்ப்பர் தான் பாஸ்டர். இப்போ வந்து அதாவது எனக்கு வந்து அப்போஸ்தல அழைப்பு இருக்குது. நான் வந்து சுவிசேஷன் சொல்லலாமா? சொல்லித்தான் ஆகணும். உங்களுடைய முக்கியத்துவம் வந்து அதில் இப்போ வந்து நம்ம பிரின்சிபல் ஸ்டான்லி சொல்லுவார், எனக்கு வந்து ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பித்து அதிலே வாழ்க்கையை ஓட்டணும்னு கிடையாது. எனக்கு கொடுத்த அழைப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்கு போய் ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பித்து யார்ட்டையா கொடுத்துட்டு அடுத்த ஊருக்கு போயிடணும். பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கிறதுலே ஒரு அப்போஸ்தல ஊழியம் அவர் கொடுக்கப்பட்டது. அவருக்கு வந்து ஒரு 2 காலேஜ் ஆரம்பிச்சுட்டு அதிலே வாழ்க்கையை ஓட்டணும்னா அவர் வாழ்க்கை தடுமாறிடும். அழைப்புக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்துக்கணும். இதே மாதிரி அப்போஸ்தல ஊழியம் அப்படின்னா, நீங்கள் அப்போஸ்தல ஊழியம் புதுசாக போய் அங்கே செய்வீங்க. செஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பேர் விசுவாசி வந்துட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் சுவிசேஷம்னு சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் பாஸ்டராக இருப்பீங்க. ஆனால் அப்போஸ்தல அழைப்பு அப்படின்னா நீங்கள் அடுத்த ஊருக்கு போய் ஆகணும். இதை இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு இன்னொரு ஊருக்கு நீங்கள் போய் ஆகணும். அதுதான் அப்போஸ்தல அழைப்புன்றது. புரியுதா? அதே மாதிரி தீர்க்க தரிசன ஊழியம்னா என்னது? இவர் மற்ற ஊழியர்களும் செய்யலாம், சுவிசேஷம் சொல்லலாம், சபையில் போதிக்கலாம். ஆனால் அவருக்கு பிரதானமான அழைப்பு தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். ஒரு சமுதாயத்தை குறித்தோ, ஒரு தேசத்தை குறித்தோ, ஒரு நாட்டை குறித்தோ அவரை வந்து ஆண்டவர் வந்து அவருடைய பாரமெல்லாம் ஒரு தேசத்தை குறித்து பாரப்படுவார், அல்லது ஒரு சமுதாயத்தை குறித்து பாரப்படுவார். அது சம்மந்தமாக ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். ஸோ இந்த தீர்க்க தரிசன ஊழியன்றது ரொம்ப வித்தியாசமானது. நீங்கள் மேலே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, அந்த வரம், அது சபைக்குள்ளே செயல்படுகிற தீர்க்க தரிசனம் வரம், அது வேறு. இந்த தீர்க்க தரிசன ஊழியன்றது வேறு. இதெல்லாம் பேசியிருக்கீங்களா நீங்கள் மற்ற கிளாஸில்? இல்லை நான் தான் பேசுகிறேன், ஓரளவு பேசியிருக்கீங்களா? நான் புதுசாக பேசுகிற மாதிரி இருக்குது எல்லாமே. இந்த தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற அந்த தீர்க்க தரிசனம் ஊழியன்றது வந்து முழுக்க அவர் அதுதான். அவர் எப்போ பார்த்தாலும் அந்த நாட்டை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். அந்த நாட்டுக்குரிய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், பேசி மக்களுக்கு சொல்லணும். இதில் நிறைய டூப்ளிகேட்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலை. போலியாக நிறையலாம் நடக்குது. தங்களை வந்து தீர்க்க தரிசனம் மாதிரி காட்டிக்கிறாங்க இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு. அது வேற. ஆனால் உண்மையான தீர்க்க தரிசன வரத்தை பற்றி நான் பேசுகிறேன். உண்மையான தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ வந்து இஸ்ரேல் சமுதாயம்னா இஸ்ரேல் சமுதாயத்தை பற்றி பாரம் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த பாரத்தை ஆண்டோடு பேசிகிட்டே இருப்பார். ஆண்டோடு சில காரியங்களை வெளிப்படுத்துவார், அதை மக்களுக்கு சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டில் வந்து இருந்ததுலேயே 3 ஊழியம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் என்னது? தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டில் 3 ஊழியங்கள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமே தனியாக ஒரு ஊழியம், வேற 2 ஊழியம். அது ஒரு காலகட்டம் மட்டும் இருந்தது. போதகர்லாம் இல்லை. அப்போ சபை இல்லைனால போதகர்லாம் இல்லை பழைய ஏற்பாட்டில். ஆசாரிய ஊழியம், ராஜா வந்து ஒரு ஊழியக்காரன், ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். இந்த 3 ஊழியம் தான் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சபை கிடையாது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சபை வருது. இந்த சபைக்கான வரங்கள், ஊழியங்கள் தான் இதை நம்ம பார்க்குறோம். அது முதலாவது அப்போஸ்தலர், அவர் தான் ஃபஸ்ட்டு போய் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி வந்து ஒரு சமுதாயத்தை குறித்தோ, ஒரு நாட்டை குறித்தோ, ஒரு ஊரை குறித்தோ, ஒரு நகரத்தை குறித்தோ, இப்போ வந்து சென்னைக்கு நான் தான் தீர்க்கதரிசின்னு சொன்னால் அவர் எப்போ பார்த்தாலும் சென்னையை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. இப்போ கூடலூருக்கு நான் தான் தீர்க்கதரிசி அப்படின்னா கூடலூரை பற்றி ஆண்டவர்கிட்ட நான் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் கூடலூரை பற்றி சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். அதை அங்குள்ள சபைகளுக்கு சொல்லணும், அங்குள்ள விசுவாசிகளுக்கு சொல்லணும். ஸோ இதுதான் தீர்க்க தரிசன ஊழியம்னு சொல்லி பார்க்கணும். இல்லை தான் சந்தேகம் இருக்குதா? ஆனால் சபைக்குள்ளே இடைப்படுகிற தீர்க்க தரிசன வரங்கள் இருக்குது, அது வேறு. அது நம்ம அப்புறமா பேச போகிறோம். சுவிசேஷ ஊழியம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் அப்போஸ்தலராக இருக்கலாம், புதுசாக ஒரு ஊருக்கு போயிருப்பீங்க, நீங்கள் தான் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஊரை பற்றி உங்களுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசனம்னு சொல்ல வேண்டியிருக்கும், நீங்கள் தான் சுவிசேஷம்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லி தான் ஆரம்பிக்கணும் சபையை. ஸோ இந்த மாதிரி புதுசாக போகிற இடங்களில் வந்து இந்த ஊழியங்கள் சேர்ந்தே போகும். மேய்ப்பர், இப்போ வந்து 10 பேர் வந்தால் தான் மேய்ப்பர். ஆடு இருந்தால் தான் மேய்ப்பர். ஒரு 4-5 ஆடு இருந்தால் தான் மேய்ப்பர். இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, அப்போஸ்தல ஊழியம் செய்கிறீங்க, தீர்க்க தரிசன ஊழியமும் செய்கிறீங்க, சுவிசேஷ ஊழியமும் செய்கிறீங்க, 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ வந்து அந்த ஆடுகளுக்கு நீங்கள் மேய்ப்பராக இருக்கிறீங்க. இந்த ஆடுகளை வளர்க்கணும். மேய்ப்பர் ஊழியத்தில் ஒரு முக்கியமான என்னது? மேய்க்கிறது. என்ன செய்யணும்? ஆடு மேய்க்கிறதுனா போகலாம், ஆட்டை பற்றிட்டு ஒரு காட்டுக்கு போயிடலாம் புல் அடக்கிறதுக்கு. மனுஷங்களை மேய்க்கிறதுனா இப்போ சபையை மேய்க்கணும். அவங்கள வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்து எடுக்கணும். எப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளை கிடைச்சோன்னா அவங்கள உலகப்பு காரியங்களை வளர்த்து எடுத்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்து எடுக்க வேண்டிய முழு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அவங்க மறுபடி பிறக்கிறாங்க, அவங்க மூலமாக தான்.
அவங்களுக்கு வந்து பாலை ஊட்டி கொடுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் ஆகாரத்தை கொடுக்கணும், வசனமாகி ஆகாரத்தை கொடுக்கணும். கடின உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கணும். சாத்தான் ஒரு பக்கம் கொள்ளடிக்க வருவோம், அதுலேருந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரி பெரிய வேலை. இந்த 5 ஊழியத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை, நெருக்கமான வேலைன்றது மேய்ப்பர் உலகம். சில நேரம் அது புரியுறதில்ல. எனக்கு 100 விசுவாசிங்க இருக்கிறாங்க, எனக்கு 1000 ரூபா காணிக்க, 10,000 ரூபா காணிக்க வருதுன்னு இப்போதைக்கு பேசுகிறாங்க. ஆனால் இந்த மேய்ப்பர் ஊழியம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான. அவங்கள வந்து மேய்ச்சி கொண்டு போய் எங்கே சேர்க்கணும்? மேலே போய் சேர்க்குற வேலையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. சரி, போதகர் ஊழியம்னா இப்போ எல்லாருமே பாஸ்ட் வேலை ஈஸின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுதான் டஃப்பு. மற்றதெல்லாம் நம்ம அது வந்து பொறுப்பு கேட்க வந்து சுவிசேஷங்கிட்ட போய் நான் சுவிசேஷம் அவனை சொல்ல சொன்னேன், நீ சொன்னேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ அவனை வளர்த்தெடுத்தியான்லாம் கேட்க மாட்டார் ஒருத்தர் சுவிசேஷங்கிட்ட. அவனை ஏன் எனக்குள்ளே வளர்த்தெடுக்கல அப்படின்றது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம் வந்து சுவிசேஷம் சொல்கிறது தான். சுவிசேஷம் சொன்னதுக்கப்புறம் ஒரு சபையில் சேர்த்து விட்டுட்டு போயிடணும், அவ்வளோதான். இப்போ சபையில் சேர்த்து விட்டாச்சுன்னா அது வளர்த்தெடுக்க வேண்டிய வேலை தான் பாஸ்டருடைய வேலை, மேய்ப்பருடைய வேலை. ஸோ அந்த வேலை ரொம்ப டஃப்பான வேலைன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதுக்குன்னு அழைக்கப்பட்டால் நிச்சயம் அதுக்குரிய பலனை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அந்த விஷயம் நடத்துவார். அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு வரத்தை கொடுத்துருந்தா அதுக்குரிய பலன் கொடுப்பாரு. அப்போஸ்தலர் ஊழியம்னா அங்கே அற்புதம் நீங்கள் செஞ்சாகணும். சும்மாலாம் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா பவுல் செஞ்ச அற்புதங்கள் நிறையா, பேதுரு செஞ்ச அற்புதங்கள் நிறையா. அவங்க அப்போஸ்தலராக இருந்தால் கூட இங்கே வந்து தோமா செஞ்ச அற்புதங்கள்லாம் நிறைய. அவங்க அப்போஸ்தலர் ஊழியம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ உங்கள் மூலமாக நடக்க வேண்டிய அற்புதங்கள், உங்கள் மூலமாக நடக்க வேண்டிய அதிசயங்கள், உங்கள் மூலமாக நடக்க வேண்டிய சுகங்கள், குணமாக்கும் காரியங்கள் எல்லாமே சேர்த்து தான் பேக்கேஜ். அதெல்லாம் சேர்ந்து தான் அவர் ஆண்டவரெல்லாம் கொடுத்து தான் நடத்துவான்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி சுவிசேஷமும் நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாருமே சுவிசேஷம் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க, அது மேலே உள்ள ஒரு ஊழியம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வரம் கொடுக்கப்பட்டாச்சு, சுவிசேஷம் வரம் கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னா நம்ம நாட்டிலே பெரிய சுவிசேஷக்காரர் தமிழ்நாட்டிலேயே தினகரன், அவர் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சார். சுவிசேஷகர்னா அந்த மாதிரி ஒரு இதை தான் நம்ம சொல்கிறோம். அவங்க மூலமாக செய்ய வேண்டிய அற்புதங்களை செய்வார், அவங்க மூலமாக குணமாக்குற காரியங்களை செய்வார். சும்மாலாம் இல்லை, சுவிசேஷம் செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார். அதே மாதிரி அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார். தீர்க்க தரிசனம் வரத்துக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவரோட பேசிகிட்டே இருக்கணும், ஆண்டவர் வெளிப்படுத்தணும், அதை மக்கள்கிட்ட சொல்லணும். ஸோ அந்த மாதிரி காரியங்களை பார்க்கணும். மேய்ப்பர்னா நீங்கள் வந்து ஆண்டவர் ஒரு 10 ஆடை கொடுத்தாரு, 10 விசுவாசியை கொடுத்தாருன்னா அவங்களுக்கு வந்து வார்த்தையை சொல்லி போதிச்சு சாப்பாடு ஊட்டி வளர்த்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கணும், இயேசு போல மாற்றணும், இயேசு போல வளர வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஊழியங்கள்னு சொல்லி பார்க்குறோம். போதகர்னா யாரு? டீச்சர்ஸ். இவங்க யாரு? எனக்கு அந்த அழைப்பு இருக்குது, அந்த படம் இருக்குது, நான் தான் சொல்ல முடியாது. உங்களில் யாருக்கா இருக்குதா? அது இப்போ வந்து ஏன்னு சொல்கிறேன்னா நான் டீச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்தோன்னே வந்து எனக்கு அந்த அழைப்பு எனக்கு இருக்கிற வராது தான். எனக்கு வந்து குறும்பருக்கு அப்போஸ்தலர் வரமும் கொடுத்துருக்குறாரு, சுவிசேஷம் சொல்ல வரமும் எனக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தி, தீர்க்கதரிசனம் வரணும்னு பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் அந்த சமுதாயத்தை பற்றிலாம் வெளிப்படுத்தி கொடுத்துருக்குறாரு. இது எல்லாமே சேர்ந்து வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து போதக வரமும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்களுக்கு வந்து மேய்ப்பன் வரம் இல்லை, ஆனால் மேய்ப்பனாக இருந்திருக்கிறாங்க நாடுகளை கொடுக்கும்போது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேக்கேஜ், நம்ம தனியாலாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஊழிய வரங்கள் வந்து செயல்படுறதை பார்க்கணும். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக எது செயல்படுதுன்னு பார்க்கணும். சிலருக்கு வந்து சுவிசேஷம் தான் முக்கியம், சிலருக்கு வந்து தீர்க்கதரிசனம் தான் முக்கியம், சிலருக்கு வந்து ஊராக போய் ஆரம்பித்து வைக்கிறது தான் முக்கியம், சிலருக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து 10 ஆடை மேய்க்கிறது தான் முக்கியம், சிலருக்கு வந்து போதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக நேரம் எதில் செலவழிப்பாங்கன்னு வேதத்தில் செலவழிப்பாங்க. வேதத்தை படித்து அதை அரைச்சி பண்ணி அது மக்களோடு சேர்ந்து பேசி அது போதிக்கிற வரம்னு சொல்லி பார்க்கணும். இவங்க வந்து ஒவ்வொரு சபைக்கும் தேவை, பொதுவாக எல்லாருக்குமே தேவைன்னு சொல்லி பார்க்குறோம். உங்களில் யாருக்கா அந்த வரங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் பைபிளை நோண்டிகிட்டே இருக்கிறீங்க, தேடி பார்க்குறீங்க, சில சத்தியங்களை புரியுறதுக்கு, சில காரியங்களை வந்து புரியுற வரைக்கும் நீங்கள் வேதத்தை விட மாட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வரம் இருக்குன்னு அர்த்தம். உங்களை கொண்டு சில சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி, இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சில சத்தியங்களை உங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்திப்பார், உங்களை கொண்டு உலகம் முழுக்க போதிப்பார், உங்களை கொண்டு ஒரு தேசம் முழுக்க போதிப்பார். ஸோ உங்களுக்குன்னு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை வச்சுட்டு ஆண்டவர் இந்த வரங்களை பயன்படுத்துவார். சபைக்கு போதக வேற, ஒரு மேய்ப்பருக்கு போதக வரமும் சேர்த்து வேணும். ஆனால் இந்த போதகம் வரன்றது வந்து பிரத்யேகமாக சில சத்தியங்களை வந்து வெளிப்படுத்தி உலகம் முழுக்க உங்களை கொண்டு போய் பயன்படுத்துவார். அதே மாதிரி இந்த தீர்க்கதரிசன ஊழியமும் அதே மாதிரி தான், சுவிசேஷ ஊழியமும் அதே மாதிரி தான், உலகம் முழுக்க பயன்படுத்துறது, நிறைய இடங்களில் பயன்படுத்துறது. மேய்ப்பர்னா ஒரு கூடத்திட்டம் அப்படின்னு பார்த்துக்கிறோம். மற்ற எல்லாமே வந்து ஆண்டவர் பரந்த அளவில் பயன்படுத்துவார். ஊழிய வரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு இடத்துல மட்டும் வச்சுக்க மாட்டார், நிறைய இடங்களில் பயன்படுத்துவார்னு சொல்லி பார்க்கணும். இந்த 5 ஊழியத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? கேட்க விரும்புறீங்களா?
சுருக்கமாக அந்த 9 வரங்களை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். இந்த 5 ஊழியத்தில் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எந்த அழைப்பு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் ஊழியன்னு வந்துட்டிங்கன்னா ஏதோ ஒன்றில் வந்து ஆண்டவர் உங்களை வந்து ஸ்பெஷலாக பயன்படுத்துவார். அதை எதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் பயன்படுத்தலாம். இங்கே வந்து எனக்கு மேய்ப்பர் அழைப்பு இல்லாமல் நான் ஒரு சபையை கட்டி மேய்ச்சேன் அப்படின்னா சாகர வரைக்கும் அந்த சபையோட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மேய்ப்பர் அழைப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சபையை நீங்கள் வந்து சந்தோஷமாக மேய்க்கலாம். அதுக்குரிய வரங்கள் கொடுப்பாரு. சுவிசேஷ வரத்தை வச்சுக்கிட்டு நான் போய் ஒரு சபையை கட்ட போகிறேன், நீங்கள் சபையை கட்டினீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வரத்தை புரிஞ்சு நீங்கள் செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கு தான் ஸ்பெஷலாக ஆவியான உங்களுக்கு இருக்கிறாரு. இப்போ ஆவியான உங்களை வந்து ஒரு ஸ்பெஷலாக பயன்படுத்த விரும்புகிறாரு. நீங்கள் இன்னொருத்தங்களை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஷ் ஆகும். உங்களுக்கு இருக்கிற ஆவியானவருக்கும் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் ஒரு குழப்பம் வரும். ஸோ அங்கே தான் நிறைய பேருக்கு தக்க போர் வருது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து போதை வரதான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் வந்து வேறு தியானிச்சுட்டே இருக்குது, படிச்சுட்டே இருக்குது, புதுசாக வெளிப்படுத்துறது, அதுலேயே எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். எனக்கு ஒரு சபை இல்லையே, எனக்கு ஒரு 10 விசுவாசி இல்லையேன்னு சொல்கிற கவலை இருக்குமா? இருக்காது. ஆனால் ஒரு மெய்ப்பன் வரம் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 ஆடுங்க இல்லை அப்படின்னா கவலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆடுங்க வர்ற வரைக்கும், அந்த ஆடுங்க மேய்க்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஆடுகளை மேய்ச்சா தான் நமக்கு வந்து ஒரு திருப்தி வரும். ஸோ அந்த மாதிரி வருது. அதுமாதிரி சுவிசேஷம் வரத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் போய் வந்து ஒரு சபையை கட்டிக்கிட்டு அவங்க 10 பேர் கட்டி மேய்க்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் எப்படி இழுத்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேறு வேறு இடங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம், சொல்லி சபைகளை சேர்த்து விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஆவியானவரோடு நீங்கள் பழகும்போது தான் எனக்கு எது ஸ்பெஷல், எனக்கு எந்த ஊழியத்தை வச்சுருக்கா நீங்கள் தெரிஞ்சுட்டு செய்யணும்னு சொல்லி பார்க்குறேன். வேறு இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, என்ன நம்ம அதுக்குள்ளே பார்க்கலாம். சரி, 9 வாரங்கள் இதுக்கும் என்ன சம்மந்தம், கனெக்ஷன் இருக்குது, என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த முதல்ல 5 பார்த்தீங்க அப்படின்னு இந்த ஊழியம் பார்த்தீங்கன்னா ஊழிய சம்மந்தமான ஊழியம் ஆரம்பிக்கிறது, ஊழியத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து ஏற்கனவே ஒரு சபை இருக்குது. ஒரு சபைக்குள்ளே வந்து இந்த 9 வரங்கள் செயல்படணும். ஆவியின் வரங்கள் சபையுடைய வளர்ச்சிக்காக இந்த 5 ஊழியங்கள் பார்த்தோம். அது வந்து இந்த இயேசுடைய சரீரமாக சபையில் சேர்க்கறதுக்காக படுற காரியங்கள் முழுக்க சேர்த்து நிற்க வைக்கிறது. அதில் மேய்ப்பர் ஊழியம் மட்டும்தான் வித்தியாசமானது, மற்றெல்லாம் நீங்கள் சேர்க்குற ஊழியம். இந்த ஊழியம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சபை ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு சபையில் இருக்கிறாங்க. சபையில் இருக்கிற எல்லாருக்குமே இதில் 1 2 ஒன்று இருக்குது, ஒன்று மட்டும்தான் இல்லை. நீங்கள் ஊழிய வரன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு ஸ்பெஷல். ஆனால் இந்த ஆவிக்குரிய வரங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த 9ல் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். இயேசுக்கு 9மே இருந்துச்சு. சிலருக்கு உங்களுக்கு 9மே ஆண்டவர் கொடுக்கலாம். இந்த 9 வரங்களும் தேவைன்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். இந்த வரங்கள் என்ன, இதுலேயும் தீர்க்க தரிசனம் இருக்குது. நம்ம அதில் தீர்க்க தரிசனம் வர்றதுக்கும் இந்த தீர்க்க தரிசனத்துக்கும் சபைக்குள்ளே செயல்படுகிற தீர்க்க தரிசனத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குதா இல்லையா? என்ன வித்தியாசம்? ஓகே, இதில் இருக்க 9மே சபை வளர்ச்சிக்கு தான். இது வந்து தனிப்பட்ட ஆதாயத்துக்காக கிடையாது. இந்த 9 வரமே சபை வளரணுன்ட்டு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதனால் இதில் வந்து எல்லாமே சபை வளர்ச்சிக்குன்னு பார்க்குறோம். இந்த தீர்க்க தரிசனுக்கு வந்து இது ஒரு சபையாக வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ரிச்சர்ட்டுக்கு வந்து அந்த தீர்க்க தரிசனம் வர இருக்குது அப்படின்னா திடீர்னு நம்ம கூடி வரும்போது, ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கூடி வரும்போது சிலருடைய காரியங்களை ஆண்டவர் ரிச்சர்ட்டுக்கு கேட்கலாம். அதை வந்து அவர் சொல்லலாம். அது ஒரு வசனமாக இருக்கலாம், அது நேரடியாகவும் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு சொன்னது அது மாதிரி அவர் வெளியிலேருந்து வந்து சொன்னவர். ஆனால் இது வந்து ஒரு சபைக்குள்ளேயே நடக்கணும். இப்போ 10 பேர் 15 பேர் ஒரு சபையில் இருக்காங்க அப்படின்னா அந்த 15 பேரில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லலாம். இது வந்து கட்டுறதுக்காக, சபையை கட்டுறதுக்காக. ஒருவேளை சபையில் வந்து ஒரு விரிசல் வரப்போதுன்னா அதையும் எச்சரிக்கலாம் வசனம் மூலமாக. இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குன்னா சபையோட வளர்ச்சி தான் அங்கே முக்கியம். சபை வளர்றதுக்காக ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தரை ஆண்டவர் உற்சாகப்படுத்துவார். சில தீர்க்க தரிசனை உனக்கு வந்து இதை கொடுக்குறாரு, உனக்கு வந்து இந்த செயலை செய்ய போகிறாரு, இல்லை சபையில் உனக்கு இந்த ஊழியத்தை கொடுக்குறாரு, நீ இதை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம். இது வந்து ஊழியக்காரரை மிஞ்சி நடக்கிறது கிடையாது, ஊழியக்காரரோட சேர்ந்து செய்கிறது. அதனால் இது வந்து சபைக்குள்ளேயே செயல்படுகிற ஒரு வரம்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அந்நிய பாஷையுடைய விளக்கத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன் இருக்குது? இதைத்தான் பவுல் சொல்றாரு. அந்நிய பாஷை பேசுறதை விட தீர்க்க தரிசனம் வர பெஸ்ட்ன்றாரு. ஏன் பெஸ்ட்ன்றாரு?
இப்போ அந்நிய பாஷையிலேயே 2-3 காரியங்கள் இருக்குது. ஒன்று வந்து தனியாக ஆண்டோட்ட பேசுறது, மனசுக்குள்ளேயே ஆண்டோட்ட பேசுறது, வாய் திறந்து ஆண்டோட்ட பேசலாம். அது வந்து ரகசியம் பேசலாம்னு சொல்கிறோம். உங்கள் வாயிலேருந்து உங்களுக்கே புரியாத ஒரு மொழினால நீங்கள் ஆண்டோட்ட பேசுகிறீங்க. இதை நீங்கள் சபையில் வந்து பேசலாமா பேசக்கூடாதா? பேசக்கூடாதுன்னு மொட்டையாக சொல்லக்கூடாது, பேசலாம். ஆனால் உங்களுக்குள்ள வச்சுக்கணும். ஆமாம், நீங்கள் பேசுனீங்கன்னாலே விளக்கம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், அல்லது நீங்களே விளக்கணும். இப்போ வந்து 2 வாரமே சேர்த்து கொடுக்கலாம். இப்போ வந்து தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அந்நிய பாஷையோட விளக்கம், கிட்டத்தட்ட 3 வாரத்தை உங்களுக்கு சேர்த்து கொடுத்தா உங்களுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும். சபையை வந்து வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் அப்படி செய்வராக இருக்கும். 3 உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்க, உங்களுக்கே அந்த விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. இது மூலமாக, இந்த அந்நிய பாஷை மூலமாக இது வந்து அவிசுவாசிக்கு அடையாளம், விசுவாசிக்கு அடையாளம் பிரித்து பேசுகிறாரு பவுல். நம்ம அதுக்குள்ளே இப்போதைக்கு போகல. அவிசுவாசியோ விசுவாசியோ இப்போ வந்து நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன். பேசும்போது ரிச்சர்டை பற்றி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதை தான் அந்நிய பாஷையை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதை விளக்கம் சொல்லும்போது தான் ரிச்சர்ட்டுக்கு அது புரியும், சபைக்கு அது புரியும். இப்போ அதை வந்து நான் விளக்கி சொல்லும்போது ரிச்சர்ட்டு மனசில் குத்தும், இவன் செஞ்சது தப்பு, அல்லது நான் இதை செய்யணும், செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு ஆவியான மூலமாக பேசுகிறாரு. விளக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசி இங்கே விளக்குறேன், அல்லது இன்னொருத்தருக்கு நான் பேசுகிறேன், இவர் விளக்குறாரு. நான் பேசும்போது ஆவியானவர் எனக்கு எந்த ஒரு பாஷையை கொடுத்து சொல்லாரு, அதே கருத்தை வந்து எனக்கு விளக்காமல் இவருக்கு விளக்கி கொடுக்குறாரு. அவர் வந்து தமிழில் விளக்கமாக சொல்கிறார், அது பனியா பாஷையில் விளக்கமாக சொல்கிறார். யாரை பற்றி, எதை பற்றி, சபைக்குரிய காரியம் தான் இருக்கும். தனிநபர் வரும், ஆனால் தனிநபருக்கும் சபைக்கு சம்மந்தம் இருக்கணும். அங்கே வந்து தனிநபருக்குரியது அப்படின்னு சொல்ல முடியாது. சபை வளர்ச்சிக்காக ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு, அதை வந்து இன்னொருத்தர் சொல்கிறார். அதை வந்து இவர் அந்நிய பாஷை மூலமாக வளர்க்குறாரு. இந்த தீர்க்க தரிசனத்துக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து அந்நிய பாஷை கிடையாது, பிளைனாக பேசும். அது வந்து வசனமாக இருக்கலாம், அல்லது நம்ம தெரிஞ்ச மொழியிலேயோ, பனியா மொழியிலேயோ, தமிழ் மொழியிலேயோ தீர்க்க தரிசனம் சொல்லாது. அது வந்து இன்னொருத்தரை பற்றி சபை வளர்ச்சிக்காக இன்னொருத்தருக்கு வெளிப்பாடு கொடுத்து சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க. இந்த 3மே ஒன்னோட ஒன்று கனெக்ஷன் உள்ளது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அந்நிய பாஷை பேசுகிறது சபையில் தடுக்கக்கூடாது, ஆனால் விளக்கம் சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்து சத்தம் போட்டு பேசக்கூடாது. இது வந்து இப்போ உள்ள சபை ஒழுங்கில் வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு. நீங்கள் சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா மற்றவங்க குழப்பம், மற்றவங்க வந்து ஆமின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கிறேன், நல்லா பேசுகிறேன், கடவுள் கணக்கும் அப்படி ரகசியம் அப்படி போயிட்டுருக்குது. ஆனால் என் பக்கத்தில் இருக்கிற வந்து முழிக்கிறான், என்னடா தான் நடக்குன்னு சொல்லி முழிக்கிறான். அதுக்கு வந்து ஒருத்தர் மூலமாக விளக்கம் கொடுக்கணும், அல்லது நான் விளக்கம் கொடுத்தது தான் ஆமே அப்படின்னு அவர் சொல்லி என் கூட சேர முடியும், அந்த கூட்டத்தோடு சேர முடியும், அல்லது அந்த அந்நிய பாஷையோடு அந்த தேவ பிரசனத்தோடு இன்னொரு தனிநபர் சேர்றதுக்கு, சபை சேர்றதுக்கு வந்து விளக்கம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தீர்க்க தரிசனம் சொல்லும்போது எல்லாருமே ஆமேன்னு சொல்லலாம். அது வந்து அந்நிய பாஷைக்கு இல்லாமல் பிளைனாக நம்ம பேசுகிற பாஷையில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் உள்ளது. மற்றதெல்லாம் எப்படி செயல்படுது? சரி, ஆவிகளை பகுத்தறிதல்னா அந்த வரம் எப்படி செயல்படுது? ஒரு சபைக்குள்ள இதெல்லாம் செயல்படுதா உங்கள் சபையில்? இது ஒவ்வொரு சபையிலையுமே செயல்பட வேண்டிய வரங்கள். இதெல்லாம் நம்ம மூட்டை கட்டி வச்சுட்டோம். அதனால இப்போ சபையும் நிறைய நேரத்தில் வந்து உலகத்தோடு ஒத்து போகிற மாதிரி ஆனது காரணம் என்ன அப்படின்னா, ஆவியின் கனிகளை ஒரு பக்கம் கட்டி வச்சுட்டோம், ஆவியின் வரங்களை இன்னொரு பக்கம் கட்டி வச்சிருச்சு. அது வந்து சில பேர் தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி, சில பேருக்குரிய காரியங்கள் அப்படின்ற மாதிரி, சர்வாயுத வர்க்கத்தையும் ஆவியின் ஆயுதங்களையும் ஒரு மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு டீச்சிங்காக வச்சுட்டோம். ஆனால் இதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்க வேண்டியது. ஒரு பக்கம் ஆவியின் கனி வளரணும், இன்னொரு பக்கம் சர்வாயுத வர்க்கத்தில் எல்லாருமே ரெடியாக இருக்கணும் யுத்தம் பண்ணுறதுக்கு. 3வது வந்து வரங்களும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இது செயல்படுச்சு அப்படின்னா தேவராஜ்யம் இங்கேயே நடக்குதுன்னு அர்த்தம். தேவராஜ்யத்தின் செயல்பாடு சபையிலே நடக்குதுன்னு அர்த்தம். வரங்களை நாடுங்கள் அப்படிங்கிறாரு. நாடுறதில்லை, அதனால வரதில்லை. நாடுறதில்லை, வரதில்லை, கிடைக்கிறதில்லை. வரங்களை நாடுங்கள். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியான உங்களுக்குள்ளே வராது பாருங்க. சில பல உபதேசங்கள் இருக்குது. நீங்கள் அபிஷேகம் அபிஷேகம் அல்லது ஆவியான வந்தால் தான் நீங்கள் இயேசு மூலமாக அப்பான்னு கூப்பிடணும், தேவனை வந்து அப்பான்னு கூப்பிட முடியும். இதெல்லாம் ஆவியான மூலமாக தான் நடக்குது. ஆவியான உள்ளே வந்துடுறாரு. அவர் வரும்போதே நமக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வர்றாரு. எப்படி நம்ம வந்து நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் பிறக்கிறேன்னா, எனக்குரிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு திறமையோடு தான் ஆண்டவர் என்னை படைக்கிறார். என் குடும்ப சம்மந்தமான ஒரு திறமையை ஆண்டவர் கொடுக்குறாரு. அது ஆதாமுக்குள்ளே உள்ள திறமைகள்லாம் இருக்குது. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், ஒரு கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு ஆசாரி, இந்த மாதிரி நிறைய திறமைகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாக எப்படி நம்ம ஒரு குடும்பத்தில் பிறக்கும்போது அந்த திறமையோடு பிறக்கிறோமோ, அதே மாதிரி நீங்கள் ஆவிக்குள்ளே மறுபடி பிறக்கும்போது உங்களுக்குள்ளே ஆவியானவர் வரும்போது இதுக்குள்ளே வர்ற இதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வர்றாரு.
நம்ம என்ன செய்யறதில்லை அப்படின்னா அதை அனல் மூட்டி எழுப்புறதில்லை. சில இடங்களில் வந்து இந்த வரத்தை ஆண்டவர் எங்கேயாவது சொல்கிறது அப்படி பபுள் ஆகுற மாதிரி பண்ண வைப்பார். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும், தொடர்ந்து அந்த வரத்தை பயன்படுத்தணும். தீமோத்தியை பற்றி பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுவார், நான் அவன் மேலே கை வைக்கும்போது அனல் மூட்டி எழுப்பின அந்த வரத்தை பற்றி நீ அசதியாக இராதே. இது எங்கே நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எங்கேயா கன்வென்ஷன் போகிறோம், ஏதோ பாச ஜெபம் பண்ணும்போது நமக்கு அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புவார். ஆனால் அதை அங்கே மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம் நம்ம. புரியுது நான் சொல்ல வருது? ஸ்டான்லி கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டு, நான் இந்த கிளாஸ் இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டுமா? அப்போது நீங்கள் வந்து வரத்துக்காக போய் வரம் தவம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது உலக பிரகாரம் மற்ற காரியங்கள் வந்து எனக்கு அந்த வரம் கிடைக்கணும், அதுக்காக தவம் இருக்கிறன்ற மாதிரி இந்த வரத்துக்காக நீங்கள் உபவாசம் இருக்கணும், தவம் இருக்கணும்லாம் கிடையாது. ஒரு சென்சிட்டிவாக ஒரு உணர்வோடு இருக்கணும். ஆவியான நமக்குள்ளே இருக்காது, அவர் என்னை பயன்படுத்தணும், எந்த வழியில் என்னை பயன்படுத்த விரும்புகிறாரு அப்படின்றத நீங்கள் உள்ளே தேடிகிட்டே இருக்கணும். ஒரு சபையில் இருக்கிறீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து நான் மெல்வின் அவங்க வரும்போது சொன்னேன், நீங்கள் வந்து பெத்தேல் சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சபையில் உங்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாருன்னு நீங்கள் எப்போவும் தேடிகிட்டே இருக்கணும். அந்த சபைகளில் போகும்போது இந்த சபைக்குள்ளே இந்த மக்களுக்கு என்னை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாருன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அந்த அனல் மூட்டுவார். அந்த அனல் மூட்டும் போது நீங்கள் பிடிச்சிக்கணும். உங்களுக்கு இந்த வரத்தை பயன்படுத்த விரும்புகிறார், இந்த சபையில் இந்த கூட்டத்தில் இதை பயன்படுத்த விரும்புகிறார் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதை வளர்க்கணும். இந்த குணமாக்கும் இதில் வந்து நிறைய இருக்குது. ஞானத்தை போதிக்கிறது, அறிவை போதிக்கிறது, விசுவாசம். இந்த விசுவாசம் எதை குறிக்குது? திரும்ப ஜம்ப் ஆகிறேன், இது பொதுவானது. இந்த விசுவாசம் எதை குறிக்குது? இப்போ வந்து ரிச்சர்ட் நானும் ஒரே சபையில் இருக்கிறோம். அவனுக்கு வந்து விசுவாசம் இல்லை. ஆனால் ஏன் விசுவாசத்தை கொண்டு அவனுக்கு குணப்படுத்த விரும்புகிறார். அந்த ஒரு வியாதி இருக்குது, என் விசுவாசத்தை கொண்டு அவனுக்கு குணப்படுத்த விரும்புகிறார். ஸோ அங்கே என்னோட விசுவாசத்தை செயல்படுத்துறது. இதெல்லாம் சபைக்குள்ளே நடக்கிற ஒரு காரியங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஞானம், அறிவு, குணமாக்கு வரம். இப்போ வந்து விசுவாசியை கொண்டு விசுவாசியை குணப்படுத்துது. ஒரே சபையில் தான் விசுவாசியை கொண்டு ஒருத்தருக்கு அந்த வரம் இருக்கும். அவர் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணால் மற்றவங்களுக்கு சுகமாகும். ஏன்னா இது எப்படி நடக்குதுன்னா, இவர் வந்து ஆவியானவரோட தொடர்பு படுத்தி இந்த வரத்தை வளர்த்துட்டே இருக்கிறாரு. சில நேரத்தில் நம்ம தள்ளி வச்சுருவோம். நீங்கள் இது வந்து சும்மாவும் நடக்குது. நிறைய பேர் வந்து பொய்யா அந்த வரங்கள் இருக்க மாதிரி காட்டி சபையில் வந்து தன்னை உயர்த்த பார்க்குறாங்க. அது வேறு விஷயம். நான் ரியலாக வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, குணமாயிடுது. அப்போ எனக்கு அந்த வரம் இருக்குதோ அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரோட பேசி என் சபையில் இந்த வியாதிகள் இருக்குது, என்னை கொண்டு ஆண்டவர் குணப்படுத்தணும். என் ஊரில் இந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி இருக்கிறாங்க, என்னை கொண்டு குணப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. இந்த வரத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் வந்து அவங்க பயன்படுத்துகிறார். இந்த மாதிரி தாகம் உள்ளவங்க அல்லது தேடுறவங்க அந்த வரத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. இதே மாதிரி தான் ஞானம், அறிவு, விசுவாசம், குணமாக்கு வரம், அற்புதங்களையும் செய்வார். அற்புதங்கள்லாம் என்னது? அற்புதங்கள் தான். இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்க எல்லாமே சூப்பர் நேச்சுரல். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார், அற்புதங்கள் செய்வார். ஆவிகளை பகுத்தறிதல்னா அதான் நம்ம விட்டுருக்கோம். எப்படி பகுத்தறிதல் என்னது? இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இது வந்து ஆண்டவர் கொடுத்ததா இல்லையான்னு சொல்லி பகுத்தறியணும். அங்கே வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில். அதே மாதிரி சபையிலையும் கூட சிலர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, சிலர் எனக்கு குணமாக்கம் வராருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து இந்த மாதிரி நிறையெல்லாம் செய்வாங்க. அது வந்து எந்த ஆவி? 3 விதமான ஆவி பார்க்குறோம். ஒன்று மனுஷ ஆவி. எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவின்றது வந்து சொந்த விருப்பத்தின்படி செய்ய விரும்புகிறது. எனக்கு ஒரு பேர் வேணும், எனக்கு ஒரு புகழ் வேணும், எனக்கு ஒரு பணம் சேரணும் அப்படின்னு செய்கிற ஆவியா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து சாத்தானே வந்து தூண்டி செய்ய வைப்பான். அது சபையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், அல்லது 2 பேருக்கு இடையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், அவங்க மூலமாக ஒரு தீர்க்கதரிசி சொல்லணும், குழப்பம் வரணும். இந்த மாதிரிலாம் இந்த வரங்களோடு செயல்படுகிற காரியம். இது எப்படி வருது? இது வந்து எந்த ஆவியினால் வருது? அவங்க சொந்த ஆவியினால் வருதா? அவங்க பேர் புகழுக்காக, அவங்க பணத்துக்காக இதை சொல்கிறாங்களா? இல்லை சாத்தான் ஏவி விட்டு குழப்பத்தை உண்டாகிறதுக்காக இதெல்லாம் நடக்குதா? 3வது, தேவனே இதில் ஈடுபடுறாரா? ஆவியானவரே இதில் இவரை பயன்படுத்துகிறாரா? இந்த ஆவிகளை நம்ம பகுத்தறிய தெரியும். விழுந்து போன தூதருடைய வேலையா, மனுஷனுடைய ஆவியா, ஆண்டோடைய ஆவியானவரா? பகுத்து அறிஞ்சா தான் நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா ஏதாவது நம்பிட்டு எங்களுக்கே சில சபையிலலாம் குழப்பம் இருந்துச்சு. அவங்க அப்படி அன்னிபர்சல் நினைப்பு அப்படி குதிப்பாங்க. ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு அசிங்கமாக ஒரு காரியம் நடக்கும்போது பார்க்கும்போது தான் இது வந்து ஆவியானவர் இல்லை, இது வந்து வேற ஒரு ஆவி, இது வந்து ஆக்ட் பண்ணுது, ஆவியான உண்மையிலே ஆவியானவர் மாதிரி ஆக்ட் பண்ணுறது எங்களுக்கு புரிஞ்சு. அந்த மாதிரி புரிய வைப்பார். நம்ம தேடணும்.
இந்த பகுத்தறிகிறது வந்து பிளைண்டாக நம்பிடக்கூடாது யாரையுமே. சபையில் செயல்படுறாங்க, வெளியிலேருந்து வந்து செயல்படுறாங்க இந்த ஆவியின் வரங்களை வச்சு. ஆனால் பிளைண்டாக ஆண்டவர் சொன்னதுன்னு நம்பிடாமல் அதை நம்ம பிரித்து பார்க்க தெரியணும், பிரித்து பார்த்து பேசணும். உதாரணத்துக்கு வந்து பெங்களூர் வந்து 2 ஊழியக்காரங்க வந்தாங்க. அவங்கள வந்து மண்வெலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போனால் அங்கே போன இடத்துல எல்லாருக்கும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் விழுறாங்க. கடைசியில் மாறணும் விழுந்துட்டான். அது எந்த ஆவின்றதை நாங்கள் பகுத்து பார்த்தோம். மறுநாள் நான் மண்வெலுக்கு போனேன். சரி, நீங்கள் எல்லாருமே விழுந்தீங்களே, உண்மையிலேயே ஆவியானுடைய வளர்ந்து உங்களை தாக்கி நீங்கள் விழுந்தீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். நான் தான் கூட்டிகிட்டு போனேன், 2 பேர் தான் வந்தவங்க. நான் கேட்டேன். அவங்கள்ட்ட கேட்கும்போது தான் வந்துச்சு, அது பேசும்போது தான் அது வெளிப்பாடு வந்துச்சு. எப்படின்னா, அவங்களுக்குள்ள உண்மையான அன்பெல்லாம் இல்லை. அவங்க வந்ததெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு வரம் இருக்குது, அது காட்டுறதுக்கு தான் அவங்களுடைய முக்கியமாக இருந்துச்சு. யார்கிட்டையும் அன்பாக பேசுன மாதிரியே இல்லை. யார்கிட்டையும் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கல, உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்கல. வந்தாங்க, 2 பாட்டு பாடினாங்க, கைகளை வச்சாங்க, எல்லாம் விழுந்தவொடனே அவங்களுக்கு சந்தோஷம். கும்மி ஞாபகம் இருக்கான்னு இல்லை, நான் இல்லை, நீ விழலப்போ. இப்போ மறுநாள் போய் பேசும்போது தான் அந்த ஆவி எந்த ஆவி உண்மையிலேயே ஆவியானவர் வந்திருப்பாருன்னா, அன்பு எங்கேயுமே இல்லையா, அவங்க அன்பை பார்க்க முடியலையே, விசாரிக்கலையே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்றதை விசாரிக்கலையே. 2 பாட்டு பாடினாங்க, கை வச்சாங்க, விழுந்தாங்க. ஸோ இதை வந்து பகுத்து அறியும் போது தான் தெரியும். நான் அப்போ சொன்னேன், இது வந்து ஆவியானவருடைய வேலை இல்லை, இது வந்து அவங்களுக்கு அவங்கள பெருசாக காட்டணுன்றதுக்காக செஞ்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ஏமாந்து போயிடாங்க, இன்னும் யார் கை வச்சாலும் விழுந்துடாங்க. நீங்கள் இது அப்படியே ஸ்டெடியாக நில்லுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவங்க பார்க்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச முடிஞ்சு. இந்த பகுத்தறிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஆவியானவர் ரொம்ப வேணும்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கும். இதாக கேட்க விரும்புகிறீங்க, இதெல்லாம் சபைக்குள்ளே செயல்படுகிற ஆவியானவர், இதெல்லாம் உண்மையான வரங்கள். ஆனால் நம்ம போலியை நிறைய பார்த்துட்டோம், டூப்ளிகேட் நிறைய பார்த்ததுனால ஒரிஜினல் நம்மளால் பார்க்க முடியாமல் ஒரு தடுமாற்றம் நமக்கு இருக்குது சபைகளில். ஆனால் நம்ம அந்த ஒரிஜினலை காட்டலாம். சபைகளுக்கு நம்ம ஒரிஜினலாக ஆவியானவருடைய வரங்களை காட்டலாம், ஆவியின் கனிகளை காட்டலாம், ஆவியானுடைய ஆயுதங்களை அணிந்து போர் செய்யலாம். ஜோம் இல்லாமல் ஜோமெட்ராக்டிக் கிளாஸ் போகலாம். வேறு ஒருத்தங்க ஜோம் பண்ணுறீங்களா?